வருகின்ற நாட்கள் அனைத்தும் அம்மனின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுது. மதுரையே அரசாளக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலில் கருவறையில் நடக்கக்கூடிய நம்ப முடியாத சில ஆச்சரிய தகவல்களை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று ஒரு முறையாவது வழிபட்டாலே நிச்சயம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி நல்லது நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கவும், குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கக்கூடிய நபர்கள் ஒரு முறையாவது சென்று மதுரை மீனாட்சி அம்மனை தரிசித்துட்டு வாங்க. இந்த நாட்களாக குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மறைய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையின் அதிசயம் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். தென்னிந்தியாவில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலே ரொம்ப முக்கியமான பழமையான கோவில்களில் ஒன்று தான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். நாட்டில் இருக்கக்கூடிய 51 சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிவாலயங்களில் இதுவும் ஒன்றாக இருக்குது. இந்த கோவிலில் மட்டும்தாங்க பெண் தெய்வத்துக்கு முதல் மரியாதை கொடுக்கப்படுது. இங்கு மீனாட்சி அம்மனை தரிசித்த பிறகே சுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்யக்கூடிய வழக்கம் இருக்கு. இங்கு மீனாட்சி அம்மனை முதன்மையான தெய்வமாக வழிபாடு செய்கிறோம். இந்த பிரம்மாண்ட ஆச்சரியம் அதிசயன்னு அனைத்தையும் தனக்குள்ள வைத்துள்ள இந்த கோவில் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய சிறப்பை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த கோவிலில் யாராலும் எப்போதும் கட்டப்பட்டதுன்னு இப்போது வரை துல்லியமாக சொல்ல முடியல. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இந்த கோவிலில் நடக்குதா. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுந்தரேஸ்வர கோவில்னு பல பெயர்கள் அழைக்கப்பட்டாலும் இங்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தாங்க. மதுரையில் வைகக்கரையில் அமைந்திருக்கு. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா முக்கியமான, அதே சமயம் ரொம்ப பழமையான கோவில்களில் இதுவும் ஒன்று. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலா மற்றும் ஆன்மீக தலங்களில் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் ஒன்றாக இருக்கு. உள்நாட்டினர் வெளிநாட்டினர் பலருமே கண்டு அதிசயக்கூடிய கோவில் இதுதான். இந்த தளத்துல தான் சிவபெருமான் மீனாட்சி அம்மனை திருமணம் செய்து கொண்டதாக ஐதீகமாக இருக்குங்க. தினமும் இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்லக்கூடிய கோவில் பற்றி பல நம்ப முடியாத சுவாரஸ்ய தகவல்கள் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. தென்னகத்து தாஜ்மஹால்னே போற்றக்கூடிய இந்த கோவில் பல அதிசயங்களை தனக்குள்ளே கொண்டிருக்கு. இந்த கோவிலில் உலகில் 7ஆவது அதிசயமாக பரிந்துரைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, வேறு எங்குமே இல்லாத அதிசயமாக தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 14 கோபுரங்களில் மட்டுமே 33,000த்துக்கு அதிகமான சிற்பங்கள் நிறைந்திருக்கு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய 14 கோபுரங்களில் தெற்கு கோபுரம் ரொம்ப உயர்ந்திருக்கு. இது 170 அடி உயரம் கொண்டதாக இருக்கு. இந்த கோபுரம் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கும். இது வழியாக செல்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மிக நீண்ட மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க. இதில் ஒரே கல்லாலான 965 தூண்கள் இருக்குது. இவை அனைத்துமே ஒரே கல்லால் செதுக்கப்பட்டவைன்னு சொல்லப்படுதுங்க. ஆனால் அதன் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 965 தூண்கள் கொண்ட மண்டபத்திற்கு எதற்காக ஆயிரங்கால் மண்டபம்னு பெயர் வைத்தாங்கன்னு பலரும் யோசிக்கலாம். அதிகமான சுற்றுலா பயணிகளை இருக்கும்போது மண்டபத்தின் மத்தியில் உயரமான நடராஜரோ சிவகாமி அம்மனின் சிலை அமைத்திருக்காங்க. மீதமுள்ள 15 தூண்கள் இருக்க வேண்டிய இடத்துல தான் நடராஜர் சிலை அமைக்கப்பட்டிருக்குங்க. அதே போல் மதுரை கோவிலில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே மீனாட்சி அம்மன் கோவிலை கட்டியது இந்திர தேவன்னு சொல்லப்படுது. இஸ்லாமிய மன்னர் மாலிக் கஃபருடைய படையெடுக்கு பிறகு சேதப்படுத்தப்பட்ட இந்த கோவில் விஸ்வநாத நாயக்கரால் 14ஆம் நூற்றாண்டில் புனரமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. தற்போது இந்த கோவிலில் திருமலை நாயக்கர் மன்னர் மதுரை ஆட்சி செய்வதற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மேலும் இந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் மட்டுமே 2 பாகங்களாக 1 மாத காலத்துக்கு திருவிழா நடத்துவாங்க. சைவ வைணவ ஒற்றுமையின் அடையாளமாக இங்கு ஏப்ரல் மாதத்தில் சித்திரை திருவிழா நடத்தப்படுதுங்க.
மதுரை சித்திரை திருவிழாவினுடைய முதல் 15 நாட்கள் வைகை கரையின் தென்பகுதியில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும், அடுத்த 15 நாட்கள் வடகரையில் இருக்கக்கூடிய அழகர் கள்ளழகருக்கு திருவிழா நடத்தப்படுது. மேலும் கேட்டதை தரக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு தினமுமே பார்த்தீங்கன்னா 15,000 வரை பக்தர்கள் வந்து செல்வதுண்டு. அதுவும் வெள்ளிக்கிழமை விசேஷ நாட்களில் 25,000 பேர் வரை வருவதுண்டுங்க. மேலும் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா வேண்டியது அனைத்து நிறைவேறுங்க. கோவிலில் ஒரு பகுதியாக பொற்றமுறை குளம் இருக்குது. இந்த குளத்தில் மலரும் தாமரைகள் தங்க நிறத்தில் இருப்பதாக சொல்லப்படுவதால் இதற்கு பொற்றமுறை குளம்னு பெயர் வந்ததாகவும், இந்த குளத்தின் மத்தியில் தான் தங்க தாமரை வைக்கப்பட்டுள்ளதால் இதற்கு பொற்றமுறை குளம்னு பெயர் ஏற்பட்டதாகவும் பலவிதமான காரணங்களும் சொல்லப்படுதுங்க. இங்கு இந்திரன் இந்த குளத்தில் பூத்த தங்க மலர்களை கொண்டுதான் சிவனை பூஜித்து தன்னுடைய பாவங்கள் நீக்க பெற்றதாகவும் புராண கதைகளும் உண்டு. இதை நினைவுபடுத்தும் விதமாக இன்னும் பார்த்தீங்கன்னா தங்க புலம் பூசப்பட்ட தாமரை குளத்துல பக்தர்கள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவதில்லைங்க. இருந்தாலும் ஒவ்வொரு மாத பிறப்பிலும் இந்த குளத்துல குளிச்சு விட்டு மீனாட்சி அம்மனை தரிசித்து வழிபட்டார் என்ன வேண்டி கொண்டாலும் அது அப்படியே நடக்கும்னு நம்பிக்கை உண்டு. மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கருவறையில் இருக்கும் மீனாட்சி அம்மனின் திருமேனி மரகத கல்லால் ஆனதுங்க. அதனால தான் மரகதவல்லின்னு திருநாமமும் இந்த அம்மனுக்கு உண்டு. இந்த சிலையில் அம்மனுக்கு 3 மார்பகங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. இதனால் சில சாஸ்திர விதிமுறைகளின்படி மீனாட்சி அம்மன் கோவிலில் நடத்தக்கூடிய சில குறிப்பிட்ட அபிஷேகங்களை காண்பதற்கு அனுமதி யாருக்கும் கிடையாது. கோவிலில் தினமும் பார்த்திங்கன்னா இரவில் நடத்தக்கூடிய பள்ளியறை பூஜை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடியதுங்க. சிவசக்தி ஐக்கியத்தின் அடையாளமாக நடத்தக்கூடிய இந்த பூஜையில் கணவன் மனைவி சேர்ந்து கலந்து கொண்டா குடும்ப பார்த்திங்கன்னா ஒற்றுமை உண்டாகும். பிரிந்தவங்க ஒன்று சேர்வாங்க. இந்த பள்ளியறை பூஜை நேரில் கண்டாலும் இந்த பூஜைக்கு நீங்கள் பால் பழம் பூன்னு வாங்கி கொடுத்தாலும் மிகப்பெரிய புண்ணிய பலன் உண்டு. ஆனால் இதில் அனைவராலும் கலந்து கொள்ள முடியாதுங்க. அதுவே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய உண்மை. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா மீனாட்சி பெயர் சொல்லக்கூடிய கிளிகள் இருக்குதுங்க. மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு இடையே இருக்கக்கூடிய மண்டபத்தின் கூரையில் பார்த்தீங்கன்னா சுழலும் கூடிய லிங்கம் இருக்குது. எந்தவித அறிவியல் நுட்பங்களும் இல்லாத பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே வரையப்பட்ட இந்த சுழலும் லிங்கத்தை எப்படி உருவாக்கினாங்கன்னு இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் எந்த திசையில் எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் இந்த லிங்கத்தின் அடிபாகம் பார்த்தீங்கன்னா உங்களை நோக்கியே இருக்குங்க. இங்கே கோவிலில் மேற்கு பகுதியில் கிளிக்கூண்டு மண்டபம் இல்லைன்னா ஊஞ்சல் மண்டபம்னு சொல்லுவாங்க. இங்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரின் தங்க விக்கிரகங்களை வைத்து ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்படுது. அந்த சமயத்தில் இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய கிளிகள் மீனாட்சி அம்மனின் பெயரை சொல்லி அழைப்பதும் அழகிய கானம் இசைப்பதும் காண்போரை மெய் சிலிர்க்க வைக்குங்க. இங்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் 1000 மண்டபத்தில் இருக்கக்கூடிய 28 தூண்களில் இருந்து பலவிதமான இசைக்கருவிகள் இசைகள் வெளியாகுது. இந்த இசை தூண்களை எந்த முறையில் அமைக்கப்பட்டிருக்குன்னு இதுவரை யாராலும் கண்டறியப்படவில்லை. கோவிலில் கிழக்கு கோபுரத்தில் இருந்து மேற்கு கோபுரத்துக்கு ஒரு கோடு வரைந்தால் அது சுவாமி சன்னதியை 2ஆக பிரித்தபடி செல்லும் வகையில் இந்த கோவில் துல்லியமாக அளவுகளும் கட்டிட கலையோடு அமைத்திருக்காங்க. மேலும் இங்கு பார்த்திங்கன்னா ஆலயத்தில் சிவபெருமானால் 64 திருவிளையாடல்கள் நிகழ்த்தப்பட்ட திருத்தலந்தாங்க இது. இந்த திருவிளையாடல்கள் அனைத்து ஒவ்வொரு மாதமும் திருவிழாவாக இன்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடத்தப்பட்டு வருது. மேலும் மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய போற்றுமறை குளத்தில் மீன்கள் எதுவோ வசிப்பது கிடையாதுங்க. இங்கு மீன் போன்ற கண்களை கொண்ட அன்னை மீனாட்சி தன்னுடைய பக்தரை காத்து அருள்பாலித்து வரா. இங்கு மீன்கள் வளர்வது கிடையாதுன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ரொம்பவே சிறப்பான மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான் அஷ்டசக்தி மண்டபத்தின் மேல் மாடத்தில் வடிவமைத்திருக்காங்க. சிற்பங்கள் திருவிளையாடுகள் நினைவுபடுத்தும் விதமாக இருக்கு. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோவில் இருக்கக்கூடிய பொற்றமுறை குளத்தில் கிடைத்த ஸ்படிகலிங்கம் மதுரை ஆதீனத்தின் வழிபாட்டில் உள்ளது. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா சுவாமி சன்னதி கருவறையில் சுந்தரேஸ்வர சிவலிங்கம் திருமேனியாக காட்சி தருகிறாரு. இது கடம்ப மரத்தடியில் தோன்றிய ஒரு சியம்பலிங்கமாங்க. இந்த சிவலிங்கம் மேருமலை
வெள்ளிமலை, திருக்கோதுரம், வாரணாசி போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சிவலிங்கங்கள் எல்லாவற்றுக்கும் முன்னதாக தோன்றியதாக சொல்லப்படுதுங்க. அதனால் இதற்கு மூலலிங்கன்னு பெயர் உண்டு. இன்னைக்கான வீடியோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொண்டோம். இது போன்ற பார்த்திங்கன்னா கோவில் பதிவுகளுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.